நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல Flipkart and Amazonல இன்னைக்கு Vivo V50e அபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. 2 கலர் வேரியன்ட், 2 பேஸ் வேரியன்ட். சோ ஸ்டார்டிங் பேஸ் 29000 and ஹையர் வேரியன்ட் 31000 க்கு இந்த போன் கோட் பண்ணிருக்காங்க. இது மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த Vivo V50e என்ன கான்செப்ட்ல இந்த போன் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மொபைல் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கேமராவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிற மாதிரி தான் தெரியுது. எப்பயும் போல இந்த வெட்டிங் போட்டோகிராஃபி எஃபெக்ட் அண்ட் உங்களுக்கு இந்த 2x வரைக்கும் ஜூமிங் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்ல ஒரு போர்ட்ரேட் எஃபெக்ட் நல்லா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது போக எப்பயும் போல பிரைமரி சென்சார் சோனி சென்சார் IMX882 கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால 4K வீடியோ எடுக்க முடியும். அண்ட் வீடியோக்கும் அது 4Kக்குமே அல்ட்ரா ஸ்டடி மோட், அதாவது EAI சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த போனோட பிரைசிங் 29000 ரூபாய். இந்த 29000 வேற என்ன ஹார்ட்வேர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது LPDDR4X UFS 2.2 NFC கிடையாது, IR போர்ட் கிடையாது, மிலிட்டரி கேட் சர்டிபிகேட்லாம் கிடையாது. பட் ஆனா உங்களுக்கு IP69 ரேட்டிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது போக இங்க இது மாதிரி ஒரு ஹார்ட்வேர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இந்த 30000 ரூபாய் போனுக்கு LPDDR4X UFS 2.1 அண்ட் MediaTek Dimensity 7300 சிப்செட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 29000 ரூபாய் போனுக்கு. அப்படி உள்ள சூழ்நிலையில இந்த போன் எடுக்கலாமா வேண்டாமா? இந்த போன் ஹார்ட்வேர்ஸ்ல இவ்வளவு மோசமா இருக்கு, பிரைசிங் கூடுதலா இருக்கு, ஆனா கேமரா ஆஸ்பெக்ட் ரேஷியோல இந்த போன் எடுக்கலாமா வேண்டாமா? இந்த போன் யார் யாரெல்லாம் எடுக்கலாம்? அதை தவிர்த்து இந்த கேமிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோல இந்த போன் தொடலாமா வேண்டாமா? வேப்பர் கூலிங் சிஸ்டம்லாம் இருக்கா இல்லையா? இதை பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைலா பிரீஃபா பேசுவோம். இந்த Vivo V50e. சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசா இருக்கா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் Vivo V50e பாக்ஸ். எப்பயும் போல ஒரு பிளாக் கலர் ஸ்ட்ரக்சர்ல முன்னாடி ஒரு ரவுண்டுக்குள்ள Vivo V50e மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணோனே நம்மளுக்கு மொபைல், நெக்ஸ்ட் இந்த யூசர் கேரண்டி வாரண்டி புக், சாஃப்ட் கேஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா டைப் சி கேபிள், சிம் எஜெக்டர் 90 வாட் சார்ஜ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் பொறுத்தளவு இன்னைக்கு நம்மளுக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ். இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் FMC ப்ராடக்ட்க்கு 10%. இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி டுவைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, ஒன் டே டெலிவரி, கேஷ் ஆன். இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டகிரேஷன் வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட் உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி. சோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட, அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மென்ட் தெரியணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை சோ இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. Vivo V50e Flipkart and Amazon அவைலபிளா இருக்கு. பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைலை பொறுத்த 2 வைப்ரண்ட் கலர்ஸ் அண்ட் 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 8 120GB வேரியன்ட் 29000 க்கும் அண்ட் ஹையர் வேரியன்ட் 8 256GB வேரியன்ட் 31000 க்கு கோட் பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பார்ட்ல இருந்து நாம பாப்போம். இங்க பேக் சைடுல பாக்கும்போது உங்களுக்கு சர்க்கிள்குள்ள ஒரு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் அண்ட் பாட்டம்ல அந்த ஆரோமரா, அதாவது ரிங் ஷேப் ஃபிளாஷ் லைட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ அந்த ஃபிளாஷ் லைட் எஃபெக்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கதாக இங்க விவோ தரப்புல இருந்து கிளைம் பண்றாங்க. அதுக்கு ஒரு பார்டர் ஷேப்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அந்த கேமராவுக்கும் அண்ட் உங்களுக்கு அந்த ஃபிளாஷ் லைட்டுக்கும் ஒரு சின்ன கட் அவுட் பார்டர் மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை தவிர்த்து மீதி உள்ள ஏரியா எல்லாமே ஒரு சூப்பரான டைமண்ட் கட் பினிஷ் கான்செப்ட்லயும், இன்னொரு ஒயிட் கலர் வேரியன்ட் பார்க்கும்போது அந்த முத்துக்கள் மாதிரி ஒரு கான்செப்ட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு 2 கான்செப்ட்ல இந்த போன் எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் பேக் சைட்ல நல்ல ஒரு பிரீமியமான கையில ஹோல்ட் பண்ற மாதிரி நல்ல கர்வியான பிளாக் ஸ்ட்ரக்சர்ஸ்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பாட்டம்ல விவோ பிராண்டிங்கும் அண்ட் ஃப்ரண்ட்லமே உங்களுக்கு 3D கர்வ்டு ஃபிளெக்சிபிள் டிஸ்ப்ளே அண்ட் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சரோட வெறும் ஒரு 186 கிராம் வெயிட் அண்ட் 7.6 mm திக்னஸோட கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான அட்டகாசமான டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த வட்டம் இந்த Vivo V50e டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்ப்ளே பத்தி பார்ப்போம். இங்க டிஸ்ப்ளே பார்க்கும்போது 6.77 இன்ச்ல ஒரு AMOLED டிஸ்ப்ளே, 1 பில்லியன் கலர் சப்போர்ட், 120 ரெஃப்ரெஷ் ரேட், HDR10+, 1800 நிட்ஸ் பிரைட்டரான ஒரு 3D கர்வ்டு ஃபிளெக்சிபிள் டிஸ்ப்ளே அண்ட் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சரோட எடுத்து வந்திருக்காங்க. டிஸ்ப்ளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்ல வியூஸ்ஃபுல்லா இருக்கு. அதாவது எந்த ஒரு கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன்ஸ் எல்லாமே தாறுமாறா இருக்கு. எந்த ஒரு OTT ஆப்ல எந்த ஒரு வீடியோ பாக்குறதுக்கும் HDR10+ சப்போர்ட் இருக்கனால டிஸ்ப்ளேயோட கிளாரிட்டி வைஸ் சூப்பரா இருக்கு. கலரோட ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு. அட்டகாசமான ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்ப்ளே இந்த வட்டம் இந்த Vivo V50e எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம்.
இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 186 கிராம், திக்னஸ் 7.6 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15, 3 years OS upgrade and 4 years security badge update, and அதுக்கு மேல Fun Touch OS 15, LPDDR4X RAM, UFS 2.2 support, studio speaker, IP69 rating, Wi-Fi 6, Bluetooth 5.2 and display fingerprint sensor. So இது மாதிரி ஒரு சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 5600 amps பேட்டரி, 90 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 0 to 100 வித்தின் 30 minutesல ஃபுல் ரீச் ஆயிருது. ஒன் சார்ஜ் ஆகும் பட்சத்தில் மாடரேட் யூசருக்கு 1 day மேலேயும், ஒரு ஹெவி யூசருக்கு 1 day வரைக்குமே ஒரு தாராளமான ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP, OIS சப்போர்ட், சோனி சென்சார் IMX882 and 8 MP அல்ட்ரா வைட், அண்ட் ஃப்ரண்ட்ல 50 MP செல்ஃபி கேமரா வித் ஐ கேச்சிங் லென்ஸோட ப்ரொவைட் பண்ணிக்கலாம். சோ அதை தவிர்த்து இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால 4K வீடியோ எடுக்க முடியும் வித் EAI சப்போர்ட்டோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது போக இந்த டூயல் வீடியோ, டைம் லேப்ஸ், ஸ்லோ மோஷன்ஸ் அண்ட் நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ், அதை தவிர்த்து இந்த பொக்கே எஃபெக்டோடையும், அதை தவிர்த்து இந்த வெட்டிங் போட்டோகிராஃபி எஃபெக்டும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் பேக் சைட்ல அந்த ரிங் ஷேப்ஸ் உள்ள அந்த ஆரமோட லைட் பாத்தீங்கன்னா இந்த வட்டம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதனால இந்த வெட்டிங் போட்டோகிராஃபில எஃபெக்ட்ல நம்மளால நல்ல விஷயங்கள், நல்ல கிரியேட்டிவான ஷாட்ஸ் நம்மளால எடுக்க முடியும்னு சொல்லிட்டு இங்க விவோ தரப்புல இருந்து கிளைம் பண்றாங்க. என்னதே இருந்தாலும் இந்த போன்ல எடுக்கிற ஷாட்ஸ் டீடைலிங் அருமையா இருக்கு, சூப்பராவே இருக்குன்னு சொல்லலாம். நைட் கண்டிஷன்ஸா இருக்கட்டும், இன்டோரா இருக்கட்டும், அண்ட் டே லைட்லயுமே ஒரு அல்டிமேட்டான பிரைமரி சென்சார்ல எடுக்கிற ஷாட்ஸ் சூப்பராவே இருக்கு. அல்ட்ரா வைட் நல்லா இருக்கு, ஆனா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கணும். அது போக தேர்ட் சென்சார் எதுவுமே கிடையாது, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி தெரியுது. எனவே இருந்தாலும் இந்த பிரைசிங் ரேஞ்சுக்கு விவோ தரப்புல இருந்து கேமரால எவ்வளவு தூரம் அவங்களால கொண்டு வர முடியுமோ நல்லாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த மொபைல்ல மீடியாடெக் டிமென்சிட்டில 7300 ஒரு 4 ஆர்கிடெக்ட் 2.5 GHz ஸ்டாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரோட கலையா இறக்கிருக்காங்க. சோ இந்த ப்ராசஸர் ஒரு டே டு டே லைஃப்ல ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அது தவிர்த்து இந்த மல்டி டாஸ்கிங், ஆப் ஜம்ப் பண்ற விஷயங்கள், ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு வீடியோ பாக்குறதாகட்டும், அண்ட் ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட் பண்ற விஷயங்கள் எல்லா விதத்துக்குமே செம்ம கண்டென்ட்டா நல்ல ஒரு சூப்பரான ஒரு குயிக் ரெஸ்பான்சிபிளோட இந்த சிப்செட்டை நல்லாவே டியூன் பண்ணியிருக்காங்க, நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க விவோ தரப்புல இருந்து. அதுக்கு மேல இந்த ஃபன் டச் OSம் சேரும் போது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. பட் ஆனா இந்த போனுக்கு வேப்பர் கூலிங் சிஸ்டம் கிடையாது. அதை தவிர்த்து கேமிங்காக இந்த போன் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னைய பொறுத்தளவு பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க. நல்லா இருக்கு, பட் ஆனா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தேவையில்லை. இந்த சிப்செட்டுக்கும் இந்த பிரைசிங் ரேஞ்சுக்கும் கொஞ்சம் கூட ஒரு ஒத்து போகாத ஒரு சூழ்நிலை இருக்கு. என்னதே இருந்தாலும் சிப்செட் செக்மெண்ட் மட்டும் கன்சிடர் பண்ணும்போது நல்லாவே எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த விவோ V50e ப்ராசஸ் செக்மெண்ட்டை பொறுத்தளவு. ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த விவோ V50e எப்பயும் போல விவோ தரப்புல இருந்து இந்த வட்டம் V50e என்ன கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மொபைல்ல 2 வைப்ரண்ட் கலர்ஸ், 2 பேஸ் வேரியன்ட், ஸ்டார்டிங் பிரைஸ் 29,000க்கும், ஹையர் வேரியன்ட் 31,000க்கும், RAM வேரியன்ட் ஒன்று தான், ஸ்டோரேஜ் மட்டும் டிஃபர் பண்ணி நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இந்த விவோ V50e என்ன கான்செப்ட்ல இந்த போன் கொண்டு வந்திருக்காங்கன்னா, டிசைன் வைஸ் உங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு, பாக்குறதுக்கு சூப்பராகவே இருக்கு. கையில ஹோல்ட் பண்றதுல இருந்து வெயிட் கம்மியா, திக்னஸ் கம்மியா சூப்பராகவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. பேட்டரியோட டியூரபிள் நல்லா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஹையர் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. நல்ல ஒரு லாங்கர் டியூரபிள் பேட்டரி இந்த போனுக்கு நமக்கு கிடைக்குதுன்னே சொல்லலாம். அது போக எப்பயும் போல அந்த விவோவோட கேமரா செக்மெண்ட் அல்டிமேட்டா இருக்கு, எந்த இடத்துலயும் குறையும் கிடையாது. பட் ஆனா அந்த 8 MP அல்ட்ரா வைட் ஒரு காம்ப்ரமைஸ் மாதிரி தெரியுது. தேர்ட் சென்சார், அந்த டெலஃபோக்கஸ், இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்துக்கலாம். பட் ஆனா இங்க எதுவுமே இல்ல. ஆனா நம்மளால ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால 4K வீடியோ எடுக்க முடியும். இது வந்து ஓகே, நல்லா இருக்கு. எப்பயும் போல விவோ அந்த உங்களுக்கு அந்த வெட்டிங் போட்டோகிராஃபி எஃபெக்ட், போர்ட்ரேட் ஷாட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே நம்மளுக்கு கேட்சிங்ஸ் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த போனை பொறுத்தளவு. சோ இந்த போன்ல என்ன நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட பிரைசிங் தான் 29,000 ரூபாய். பிரைசிங் தப்பு கிடையாது, இவங்க கொடுத்துருக்க ஸ்பெக்ஸ் தப்பு கிடையாது. ஆனா இந்த ஸ்பெக்ஸுக்கு ஏற்ற மாதிரி பிரைசிங் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இடிக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா இதுல 30,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி இந்த மொபைல் எடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு LPDDR4X RAM தான், UFS 2.2 சப்போர்ட் தான் இருக்கு. உங்களுக்கு NFC கிடையாது, IR போர்ட் கிடையாது, சாதாரண ஒரு மட்டமான சாஃப்ட் கேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த போன்ல IP69 ரேட்டிங் இருக்கு, மிலிட்டரி கேட் சர்டிஃபிகேட்லாம் கிடையாது. ஸோ ஹார்ட்வேர் சைடுன்னு பார்க்கும்போது கொஞ்சம் நம்மள காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். பிரைசிங் ஹையரா கொடுத்து இன்னைக்கு உள்ள நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா இதே சென்சார்ஸோட, அதாவது இதே கேமரா சென்சாரோட நல்ல ஒரு அல்டிமேட்டான ஸ்பெக்ஸோட இன்னைக்கு இதே பிரைசிங்ல ஒரு அட்டகாசமான RAM வேரியன்ட்டோட நம்மளால எடுத்துக்க முடியும். பட் ஆனா இந்த போன் விவோக்காவே இவங்க கேமராக்காவும் அப்படியே ஒரு சில விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்மளை திணிச்சு பிரைசிங் கூட வச்சு ஒரு சில டம்ப் பண்ணி தான் இந்த போனை விற்கிறாங்க. அதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது. சோ என்னைய பொறுத்தவரை இந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறவங்க இந்த போனை தொடவே தொடாங்க. ஏன்னா வேப்பர் கூலிங் சிஸ்டம் இந்த மாதிரி இது எதுவுமே கிடையாது. சோ 15,000 ரூபாய் போன்ல கொடுக்கறது ஒரு
30,000 போன்ல ஹார்ட்வேர்ஸ் இல்லாத மிகப்பெரிய ஒரு டிராபேக்கா இந்த விவோ V50e அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.